அன்பு கேங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுல லீட் பண்ணது 2 பேர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒன்னு ராஜராஜ சோழன், இன்னொன்னு கரிகால சோழன். ஆண்டு நாங்க தீர்த்துட்டோம். 100 நாள் இருக்கோம், நம்ம கூட வேவ்லென்த் சிங்கார கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களோட தானங்க பேச முடியும். 100 நாள் அந்த வீட்டுல நான் தியானமா பண்ணிருக்க முடியும். கார்ட் டாஸ்க், இந்த ரெட் கார்டு இஷ்யூலாம் நடக்கும்னு நீங்க நினைச்சீங்களா? ரெட் கார்டு காட்டும் போது எஸ் ஜஸ்டிஸ் சர்வ்ட் அப்படிலாம் இருந்துச்சு. பட் அவங்க வெளியில போனோடனே கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு பேமெண்ட் போகுமா, இவ்வளவு நாள் அவங்க ஷோ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களே, வெளியில அவங்க நெகட்டிவிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த ஜோனுக்குள்ள போயிட்டு. கமருதீன் பார்வதி கிட்ட வெளியே வந்து பேசுனீங்களா? பாரு கிட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? முதல்ல கேம் பண்ணிடுவோம், அப்புறமா வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? உங்க பார்வை பயங்கரமான பார்வையா இருக்குங்க. வச்சு உங்க பார்வை அப்படி இருந்துச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படியே கூட வச்சுக்கோங்க விஷயம். இங்க வந்து பார்வதி வந்து தள்ளி விடுறாங்க, கார்ல இருந்து சாண்ட்ராவை தள்ளி விடுறாங்க. பயங்கரமா கொந்தளிச்ச விக்ரம் கேப்டன் டாஸ்க் வந்து சபரி வந்து பார்வதி தள்ளும் பொழுதோ கண்ணெல்லாம் வீங்கி போய் அப்போ கத்தலிய பார்வதி எக்கஸ்ட்ரா பேசிட்டு இருந்தாரு. உள்ள உண்மை நடிச்சாங்களா இல்ல என்ன நடந்தது? ஆக்சுவலா அவங்க கீழே வந்து நீங்க தான் முதல்ல காப்பாத்துது எல்லாமே. நடிக்கிறாங்கன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே. இப்ப அதனால அவங்களை சந்தேகப்பட்டு அவங்களுக்கு அப்படி பிராண்ட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? அவங்கள நான் நம்பிட்டே போறேன். அவங்க ஒருவேளை நடிச்சிருக்காங்க என்ன ஏமாத்துறேன்னு தோணுச்சுன்னா அவர் கழுத்துல வச்சு ஒரே போட போட்டுருக்கணும் அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. இதுக்கு என்ன பண்ணலாம்? கேஸ் போட்டுறீங்களா? சைதாப்பேட்டில் போய் கேஸ் போட்டுருங்க. இந்த மெட்ரோபாலிட்டன் எக்மோர் போட்டுருக்கு. இருக்கு இல்லையா சொல்லுவா அது வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட பேச வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நல்லவனா இருக்கனால யாரும் வந்து உங்களை நல்லவன் அப்படின்லாம் சொல்ல போறது இல்ல. நீ நல்லவனா இருக்கீங்கன்னா அது ஓன் சாய்ஸ். 106 days வந்து ஒரு டாப் 3ல வந்து நான் அந்த ஸ்டேஜ்ல நிப்பேன் நானே எதிர்பார்க்கல.